நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. மனுஷன் எப்போ டெய்லி நைட்டு தூங்குறப்போ வானத்தை பார்த்து தூங்குறானோ அப்போ அவன் வாழ்க்கையை ரொம்ப வித்தியாசமா வாழுவான் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஏன் இப்படி ஒரு கோட் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வானத்தை பாக்குறப்போ வந்து நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம், வாழ்க்கையில எல்லாருமே ஒரு டைமாவது யோசிச்சிருப்போம், அங்க நட்சத்திரங்கள் இருக்கு, ஆகாயத்துல சூரியன் இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நாள் என்னைக்காவது போய் பார்ப்போமா, அங்க யாராவது இருப்பாங்களா, இந்த வானம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் வச்சுக்கிறோம், இந்த உலகத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கோம், இதை தாண்டி என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எல்லாத்துக்கும் இருக்கும். கரெக்டா? அதெல்லாம் நம்ம பாக்குறப்போ we will understand நம்ம வந்து ஒரு சின்ன டாட் கூட கிடையாது, நம்ம வந்து we are so insignificant இந்த உலகத்துல. ஒரு இருக்கிற வாழ்க்கையை நம்ம நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் தோணும். தேவையில்லாத இந்த பஞ்சாயத்து, பக்கத்து வீட்டு கூட பிரச்சனை, எதிர் வீட்டு கூட பிரச்சனை, பக்கத்து நாடு கூட பிரச்சனை எதுவுமே இருக்காது. நம்ம வாழ்க்கையை ரொம்ப நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி நம்மளோட உலகத்தை தாண்டி வெளியே இருக்கிற பிளானட்ஸை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதுல இருக்கிற 6 கிரேசியான விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்த்திருப்போம். கரெக்டா? அவதார் படம் பார்த்திருப்போம், 2ஆம் உலகம் படம் பார்த்திருப்போம், நிறைய சினிமாஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த உலகத்தை தாண்டி வெளியே இருக்கிற கோள்கள்ல இல்ல வெளியே இருக்கிற ஹியூஜ் பாடிஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிற பிளானட்ஸா இருக்கட்டும், சேட்டலைட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி இருக்கும் வாழ்க்கை, இங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும் நம்ம போய் நின்று பார்த்தா அப்படிங்கறதா இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல போறேன். அண்ட் அந்த மாதிரி 6 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணும் நான் சொல்றப்போ தோணுது அப்படிங்கறது வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறதையும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இது சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாது, இது முழுக்க முழுக்க விஞ்ஞானம் நம்மளுக்கு சொல்லி தந்த விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சூரிய குடும்பத்தில் இருக்கிற சோலார் சிஸ்டம்ல இருக்கிற முதல் பிளானட்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். மெர்க்குரி. மெர்க்குரி அப்படிங்கிற அந்த பிளானட் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சோ சூரியன் கிட்ட இருக்கிறதுல நியரஸ்ட் பிளானட் எதுன்னு பாத்தீங்கன்னா மெர்க்குரி தான். மெர்க்குரியில இப்ப நம்ம வந்து வெளியே போய், நீங்க வீட்டை விட்டு வெளியே போய் வந்து ஆகாயத்தை பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு சைஸ்ல தெரியுது பாத்தீங்களா. ஆனா மெர்க்குரியில இருந்து சப்போஸ் நீங்க மெர்க்குரிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ராப்பரா சூட் எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருக்கிற அட்மாஸ்பியருக்கு நீங்க உயிர் பிழைக்கிற மாதிரி உங்களை யாரோ கூப்பிட்டு போய் இறக்கி விட்டாங்க. நீங்க எலான் மஸ்கோட ஃப்ரெண்டா இருக்கீங்க, உங்களை போய் அவங்க இறக்கி விட்டாங்கன்னா அங்க இருந்து நீங்க வானத்தை பாக்குறப்போ 250 மடங்கு அதிகமா வந்து சூரியன் தெரியும். அதே சூரியன் வந்து நீங்க கிட்ட இருக்கிறதுனால 250 டைம்ஸ் பெருசா தெரியறதுனால நீங்க சாதாரண கண்ணால வானத்தை கூட பார்க்க முடியாது, குனிஞ்சுதான் இருக்கணும். சோ என்ன பண்ணா, அதுக்குன்னு ஸ்பெஷல் காகல்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 250 மடங்கு பெரிய சூரியனை உங்களோட வாழ்நாள்ல பார்க்கணும்னா நீங்க போக வேண்டிய இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மெர்க்குரிக்கு போகணும்னு யோசிச்சுக்கோங்க. அதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன், எப்படி இருக்கும்னு. 250 மடங்கு ஒரு சூரியன் நம்ம வானத்துல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளோட ரெண்டாவது பிளானட் தான். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீனஸ் தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பிளானட். இந்த பிளானட்டை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அகைன் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான சூட் எல்லாம் கொடுத்துட்டு உங்களை போய் வீனஸ்ல இறக்கி விட்டாங்கன்னா, வீனஸ்ல இருந்து நீங்க அதே வானத்து மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வானமே தெரியாது. என்னடா அப்படியே ஆப்போசிட்டா சொல்றேன், என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீனஸ்ல வந்து ரொம்பவே திக்கான கேசஸ் இருக்கு, ரொம்பவே கேஸ் நிறைய இருக்கிறதுனால திக் கிளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. மொத்த வீனஸுமே வந்து கிளவுட்ஸா தான் இருக்குமா. அதாவது சர்ஃபேஸ் வந்து நம்மளால இங்க இருந்தும் நம்ம சர்ஃபேஸை பார்க்க முடியல. இப்பவுமே பார்த்தது எல்லாமே வந்து ப்ராப்பரா உள்ளுக்குள்ள வந்து ரேடியேஷன்லாம் வந்து வச்சு டெஸ்ட் பண்ணதானே தவிர, நம்மளோட டெலிஸ்கோப்பை வச்சு நீங்க வீனஸை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மேகங்கள் மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி வீனஸோட சர்ஃபேஸ்ல இருந்து நீங்க வெளியே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வெளியே எதையுமே பார்க்க முடியாது, மேகங்கள் மட்டும் அவ்வளவு திக்கா இருக்கும். வீனஸை பத்தின இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து அதிகமான அட்மாஸ்பியரிக் பிரஷர் இருக்கிறதுனால, பிரஷர் வந்து நம்ம காத்துல வந்து நம்ம ஈஸியா கையெல்லாம் ஆட்ட முடியுது. கரெக்டா? ஆனா வீனஸ்ல அப்படி ஆட்ட முடியாது. ஏன்னா ரொம்பவே பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால, நீங்க சப்போஸ் அங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட, இல்ல அசையணும்னு நினைச்சீங்கன்னா கூட, ஒரு 100 அடி தண்ணிக்கு கீழே இருந்தீங்கன்னா வந்து உங்களால எப்படி மூவ் பண்ண முடியும்? மெதுவா ஒவ்வொரு வார்த்தையும் பேசி எப்படி இருப்பீங்களோ வந்து அப்படிதான் உங்களோட வாழ்க்கையவே வந்து நீங்க வீனஸ்ல கடத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க. வீனஸை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுதான். இந்த பிளானட்டுக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பிளானட்டோட பேரு கீழே சொல்லுங்க. மூணாவது நம்ம எங்க போக போறோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, GJ1214b அப்படிங்கிற ஒரு பிளானட்டுக்கு போக போறோம். என்னடா பிளானட் இது, இந்த பேரை நாங்க கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது என்ன பிளானட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸோ பிளானட். எக்ஸோ பிளானட்னா என்னன்னா, நம்மளோட சூரிய குடும்பத்துக்குள்ள இருக்கிற சோலார் சிஸ்டம்குள்ள இருக்கிற பிளானட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பிளானட்ஸ். கரெக்டா? சூரிய குடும்பத்தை தாண்டி வெளியே இருக்கிற பிளானட்ஸ் வந்து நம்ம எக்ஸோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வந்து இங்க ஒரு சூரியன் இருக்கு, நிறைய பிளானட்ஸ் வந்து அதை சுத்திட்டு இருக்கோம், எப்படி வந்து எர்த் இருக்கு, வீனஸ் இருக்கு, மார்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கோ, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல மொத்த ஸ்பேஸ்ல வந்து நம்மளோட கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சூரியன்கள் இருக்கு, அப்பாற்பட்ட கிரகங்கள் அதை சுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்டாரை சுத்திட்டு இருக்கிற ஒரு பிளானட் தான் வந்து GJ1214b. இந்த பிளானட் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு. 40 லைட் இயர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்றேன். ஒரு லைட் இயர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஆகாயத்தை பார்த்து நீங்க வந்து லைட் எப்படி அமுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டும் டிராவல் பண்ணணும்ல, இங்கே அங்க வரைக்கும் போகணும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு லைட் எவ்வளவு தூரம் போகுமோ அதை வந்து ஒரு லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 6 ட்ரில்லியன் மைல்ஸ். அந்த நம்பர் வந்து சொல்றது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்குங்கிறதுனால தான் நம்ம வந்து லைட் இயர் அப்படின்னு சொல்றோம். இந்த தூரம் மாதிரி இந்த பிளானட்டுக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா இது எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 40 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு. இந்த பிளானட்டை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ஓஷன் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. GJ1214b அப்படிங்கிறது வந்து
ஏன் ஓஷன் பிளானட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு பிளானட்லயும் நீங்க போய் இறங்கி நின்னீங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னீங்கல்ல, இந்த பிளானட்ல போய் நீங்க இறங்கி நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த பிளானட்டோட தரையை தொடறதுக்கு முன்னாடி நீங்க செத்தே போயிடுவீங்க. பிளானட்ல வந்து 100 கிலோமீட்டருக்கு வந்து தண்ணி இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. 100 கிலோமீட்டருக்கு வந்து பிளானட்டை சுத்தி தண்ணி தான் இருக்குது. எப்படி நம்ம ஊர்ல நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா வந்து நிலங்கள் இருக்கு, நிலத்து மேல நாடுகள் இருக்கு, நாட்டுல நம்ம உட்காந்து இப்ப பேசிட்டு இருக்கோம் கரெக்டா. இந்த பிளானட்ல அப்படி எதுவுமே கிடையாது. முழுக்க தண்ணீர் மட்டும் தான் இருக்கு. அதுவும் எவ்வளவு டீப்னு பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர். எர்த்தோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா எர்த்தோட டீப்பஸ்ட் பாயிண்ட், ரொம்பவே பாதாளமான பாயிண்ட் வந்து மாரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெப்த் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தான். ஆனா இந்த பிளானட்ல வந்து நீங்க மொத்த பிளானட்டுமே வந்து 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து தண்ணினாலே கவர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உள்ள போக டெப்த் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிட்டே போக அங்க வந்து ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ஐஸே ஃபார்ம் ஆயிருக்கு. ஐஸ் 7 அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்க கூகுள் பண்ணி கூட பாத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஐஸே ஃபார்ம் ஆகி உள்ளுக்குள்ள போக தரையை தொடர்ந்து முன்னாடி நீங்க செத்து போயிடுவீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ அதுதான் வந்து இதை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த பிளானட்டுக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்து 4வது இன்ட்ரெஸ்டிங்கான பிளானட் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா COROT7b அப்படிங்கிற பிளானட். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படி வந்து அந்த பிளானட் வந்து கிட்டத்தட்ட 40 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குன்னு சொன்னா, இந்த பிளானட் வந்து 489 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ ரொம்ப தூரம். இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற தள்ளி இருக்கிற பிளானட் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த பிளானட்ல பாறைகள் வந்து மழையா பெய்யும், எப்படி பாறைகள் வந்து மழையா பொழியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வார்த்தையும் கரெக்ட் தான். எனிவே எப்படி கரெக்டா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தண்ணி நிலத்துல இருக்கு கரெக்டா. தண்ணி வந்து சூரியன் வரப்ப வந்து எவாபரேட் ஆகி வானத்துக்கு போகுது, மறுபடியும் வந்து அது ஆனதுக்கு அப்புறம் வந்து மழையா கீழே வருது கரெக்டா. அந்த மாதிரி இந்த பிளானட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளானட்டோட டெம்பரேச்சர் மட்டும் சொல்றேன். பகல் நேரத்துல வந்து 2600 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து பிளானட்டோட டெம்பரேச்சர் போகும்னு சொல்றாங்க. சோ 200-600 டிகிரி செல்சியஸ் இருக்கிறப்ப வந்து தரையில இருக்கிற பாறைகளே வந்து எவாபரேட் ஆகி வானத்துக்கு போய் கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகுது. அப்புறம் வந்து லேட்டரா வந்து 177 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து அந்த நைட் ஆகுறப்ப வந்து டிராப் ஆகுறதுனால மறுபடியும் வந்து அதே பாறைகள் வந்து மழையா மண்ணுக்கு வந்து விழுகுது, தரைக்கு வந்து விழுகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த பிளானட்ல போய் நீங்க இறங்கி நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 2-3 செகண்ட்ல செத்து போயிடுவீங்க. ஏன்னா அவ்வளவு பாறைகள் வந்து மேல டம்னு விழுந்துகிட்டே இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா 5வது பிளானட் HD 189733 B அப்படிங்கிற இந்த பிளானட். சோ இந்த பிளானட் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு இந்த லிஸ்ட்லயே ரொம்பவே அழகான பிளானட் இதுதான். பாக்குறதுக்கு கண்ணாடி மாதிரி மின்னும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா உண்மையிலே இது பாத்தீங்கன்னா இது வந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லிட்டேன், 63 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் கண்ணாடி மாதிரி மின்னுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த பிளானட்ல அதோட சரௌண்டிங்ல இருக்கிறது வந்து அதிகமா சிலிகான் கண்டென்ட் இருக்குங்கிறதுனால, சிலிகேட் அதிகமா இருக்கிறதுனால வந்து அது மின்னுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளானட்ல வந்து விழுகிறது வந்து கண்ணாடி வந்து விழுகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கண்ணாடிகள் வந்து ஏன்னா சிலிகான் தானே, சோ கண்ணாடி வந்து விழுகிறப்ப என்ன, கண்ணாடி மாதிரி பொருட்கள் வந்து கண்ணாடினா நம்ம ஊர்ல இருக்கிற எக்ஸாக்ட் கண்ணாடி அப்படியே ரெப்ளிகேட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. பட் கண்ணாடி மாதிரி பொருட்கள் வந்து வேகமா கீழே விழுகிறப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அது கூடவே அடிஷனலா ஒரு பிரச்சனை இருக்கு. அங்க வந்து அதிகமான புயல் காத்தும் அடிக்கும் சொல்றாங்க. எப்பவுமே புயல் காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அந்த புயல் காத்தோட ஸ்பீட் என்னன்னு சொல்றேன், ஒரு செகண்டுக்கு 2 கிலோமீட்டருக்கு வந்து வேகமா போகிற அளவுக்கு வந்து அந்த ஸ்பீட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே வேகமான ஒரு ஸ்பீடுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது கூட வந்து கண்ணாடியும் சேர்ந்து இருந்திருக்கப்ப வந்து நீங்க இந்த பிளான்ட்ல போய் இறங்கினீங்கனாலே 2 செகண்ட்ல மொத்த முகமும் கீறி விட்டு இறந்து போயிடுவீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னடா எல்லா பிளான்ட்ட பத்தியும் கெடுதலாவே சொல்ற, அப்ப உலகத்தை தாண்டி நம்ம எங்கேயுமே போக முடியாதான்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. உலகத்தை தாண்டி வேற எங்கேயுமே லைஃப் ஃபார்ம் உயிரினம் எங்கேயுமே ஏன் பார்க்கணும்னு யோசிச்சீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அருமையான இயற்கை உருவானதுக்கு ஒரே இடம், இந்த மொத்த பிரபஞ்சத்திலே இயற்கை இருக்கிற ஒரே இடம் வந்து எர்த் மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் பார்த்ததுனால அதனாலதான் இங்க உலகத்துல வந்து உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணி இருக்கு. ஒவ்வொரு பிளான்ட்டையும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். அவங்களாம் போய் இறங்கினா ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. 6வது விஷயம், இது வந்து ஒரு பிளானட் கிடையாது. ஆனா இது வந்து ஒரு நிலா, இது வந்து ஒரு சேட்டலைட். எப்படி நம்மளுக்கு ஒரு நிலா இருக்கோ அந்த மாதிரி இது சாட்டனுக்கு இருக்கிற ஒரு சேட்டலைட் பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எப்படி நம்மளுக்கு சேட்டலைட் இருக்கோ அந்த மாதிரி வந்து எர்த்துக்கு எப்படி மூன் இருக்கோ அந்த மாதிரி சாட்டனுக்கும் மூன்கள் இருக்கு. டைட்டன் அப்படிங்கிற ஒரு மூன் தான். இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பிசினஸ்ல இருக்கிறவங்க, எஸ்பெஷலி எண்ணெய் பிசினஸ்ல இருக்கிறவங்க, மிடில் ஈஸ்ட்ல வந்து மறுபடியும் பஞ்சம் வரணும்னு நினைச்சாங்கன்னா, என்னைக்கு வந்து முதல் எண்ணெய் கம்பெனி வந்து எர்த்ல இருந்து கிளம்பி டைட்டனுக்கு போறாங்களோ அன்னைக்கு எண்ணெய் பஞ்சம் வந்துரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எர்த்துக்கு ரொம்பவே சிமிலரான ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு நிலாவா இருந்தாலும், சாட்டனோட ஒரு நிலாவா இருந்தாலும் ரொம்பவே எர்த்துக்கு சிமிலரான ஒரு இடம்னு சொல்றாங்க. உயிர் வாழ்றதுக்கு மேபி இங்க உயிர் ஒரு நாள் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்து பாறைகள் இருக்கு, நீர் இருக்கு, அந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிறது எல்லாமே வந்து மீத்தேனா இருக்குது. அதை தாண்டி வந்து எல்லாமே எரிபொருள்களா இருக்கு. இதுவரைக்கும் இந்த டைட்டன் அப்படிங்கிற இந்த சேட்டலைட்ல வந்து 20% இடத்தை மட்டும் தான் வந்து நம்ம சயின்டிஸ்ட் வந்து பார்த்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க தெரிஞ்சுக்கிட்டது உலகத்துல இருக்கிறத விட 100 மடங்கு அதிகமான ஆயில், அதாவது இங்க
அதிகமான ஆயில் பெட்ரோல் வந்து அங்க அதிகமா எடுக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்காங்க. ஃபியூச்சரோட இந்த உலகத்தோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈவென்ச்சுவலி நம்மளுக்கு எண்ணெய் வந்து வேற வழியே இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற எண்ணெய் எல்லாம் காலி பண்ணிட்டு எண்ணெய் வேணும்னு நினைச்சாங்கன்னா டைட்டன் அப்படிங்கிற பிளானெட்டுக்கு தான் போய் எண்ணெய் எடுக்க ஆரம்பிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை தான் இது வந்து அவதார் படத்துல வர மாதிரி வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் எல்லாம் அழிச்சு அங்க இருக்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தேவைங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிற மாதிரி. மேபி அங்க உயிர் இல்லைன்னா பரவாயில்ல, உயிர் இருந்துச்சுன்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க. டைட்டன்ல வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷர் சுத்தி இருக்கிறது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, பிரஷர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல வந்து கிராவிட்டி வந்து மெதுவான அளவுக்கு தான் இருக்கு. எர்த்துல இருக்கிற அளவுக்கு கிராவிட்டி அதிகமா இல்ல. அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான சூட் கொடுத்து உங்களுக்கு போய் இறக்கி நிக்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு பறவை மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா வந்து விங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா டைட்டான்ல நின்று உங்களோட கையை நீங்க ஃபிளாப் பண்ணீங்கனாலே உங்களால பறக்க முடியும். மனிதன் பறக்க முடிஞ்ச ஒரு அட்மாஸ்பியர் தான் அங்க இருக்கு. சோ அதனால வந்து நிறைய சயின்டிஸ்ட் ஆக்சுவலா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து 6 இன்ட்ரெஸ்டிங்கான உலகத்தை தாண்டி வெளியே இருக்கிற இடங்கள் எப்படி இருக்குன்னு உங்களோட கற்பனையை வந்து நீங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளவு ஆச்சரியமூட்டுற விஷயமா இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாக்டா நீங்க நெட்ல தேடிங்கன்னா கூட போட்டோஸ் இருக்குது, எல்லாமே வந்து கற்பனை இமேஜஸ் தான் இருக்கும். சோ அந்த கற்பனை யாரோ ஒருத்தங்க பண்ணி சொல்றதுக்கு இந்த டீடைல்ஸ் சொல்லிட்டேன்னா நீங்களே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத. அதை தான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல எது ரொம்பவே போகணும்னு ஆசை இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல உங்க ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ம ஊர்ல வந்து எப்போதான் அரசியல் சினிமா அப்படின்னு அடுத்தடுத்து பேசிட்டு இருந்தனால ஒரு சயின்ஸ் பேஸ்ட் ஒரு டாபிக் பேசணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். அண்ட் வேற ஏதாவது வீடியோ இந்த மாதிரி நான் மேக் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நீங்க பர்சனலா எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். அண்ட் அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்களை கொடுத்த இந்த இயற்கையை நம்ம ஒழுங்கா பராமரிக்கிறோமா இல்லையாங்கிற ஒரு சின்ன கான்சைன்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே வேணும்னு நினைக்கிறேன். அது தயவு செஞ்சு நீங்க வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல வந்து ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடியோ இல்ல வந்து ஒரு பிளாஸ்டிக்கை தூக்கி தரையில போடுறதுக்கு முன்னாடியோ தயவு செஞ்சு சிந்திச்சு நடந்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பிளானட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்த இயற்கை தாயை நம்ம எப்படி மதிக்கிறோம் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். So see you next video. Until then, bye my friends, signing off here. Cheers.